குட்டீஸ், நம்ம இன்னைக்கு வீரா அண்ட் தீராவோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வீராவும் தீராவும் தூங்கிட்டு இருக்காங்க. சண்டே அதுமா மார்னிங் இன்னும் முழிக்கவே இல்லை. இப்போ வீராவோட அம்மா வராங்க. ஹே வீரா, தீரா, ரெண்டு பேரும் இன்னும் தூங்கிட்டே இருக்கீங்களா? எந்திரிங்க, எவ்வளோ டைம் ஆச்சு, எவ்வளோ நேரம் தூங்குவீங்க? அம்மா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு, வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட வாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா அம்மா வந்து இன்றைக்கி வெளியே போகிறேன், அதனால் எல்லோரும் சீக்கிரம் எந்திரிங்க. அம்மா, சண்டேயுமே ஏம்மா காலையிலே எழுப்புறீங்க? சண்டே அன்றைக்காச்சும் நாங்கள் கூட கொஞ்ச நேரம் தூங்குவோம்ல, ஏம்மா எங்களை மார்னிங்கே எழுப்புறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்திரிங்க. எவ்வளோ லேட்டாக தூங்கிட்டே இருப்பீங்க? ஒழுங்காக பிரேக்ஃபாஸ்ட்டு டைமுக்கு சாப்பிட்டா தான் நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும். இப்படி டெய்லி லேட்டாக சாப்பிடக்கூடாது. நீங்கள் முழிக்கணும், எந்திரிங்க. அம்மா இவ்வளோ கத்துறாங்க, இந்த தீரா மட்டும் நல்லா தூங்கிட்டே இருக்கிறான். எப்படியாச்சும் இவனையும் எழுப்பணும், நமக்கு தூக்கம் முழிச்சிருச்சுல்ல, அப்போ இவனையும் எழுப்பி தான் ஆகணும். டேய் தீரா, எந்திரிடா. நான் மட்டும் முழிச்சிருக்கேன், நீ மட்டும் தூங்கிட்டு இருப்பியா? அம்மா பாருங்க, இவன் என்னையும் எழுப்புறாமா. ரெண்டு பேரும் எந்திரிக்க வேண்டியதான், எந்திரிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. முதல்ல ரெண்டு பேரும் எந்திரிக்கிறீங்களா, இல்லை ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேரையும் அடி விளாசவா? ஐயோ, எந்திரிச்சிடுறோம்மா, நாங்கள் ரெண்டு பேரும் எந்திரிச்சிடுறோம்மா. டேய், அம்மா கிட்ட அடி வாங்கி கொடுத்துடாதடா. எந்திரிச்சு வாடா, ரெண்டு பேரும் போய் ப்ரஷ் பண்ணுவோம். இல்லைன்னா அம்மா ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க தெரியும்ல. சரி சரி, வரேன் வரேன். இப்போ வீராவும் தீராவும் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காந்தாச்சு. கண்ணுங்களா, உங்களுக்கு நான் அன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச சப்பாத்தியும் சன்னா கறியும் வச்சுருக்கேன். ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, அது உங்களுக்கு நல்ல ஹெல்த் கொடுக்கும். இந்த சன்னா நீங்கள் நிறையா சாப்பிட்டீங்கன்னா அழகாக எவ்வளோ தூரம் வேணால் ஓடலாம். ஸ்கூலில் ரன்னிங் ரேஸ்லாம் வைக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கலாம். அதனால் ஒழுங்காக சாப்பிட்ருங்க. மம்மி, எனக்கு சப்பாத்தி கூட சன்னா கறி வேண்டாம், எனக்கு ஏதாவது ஜாம் கொடுங்க. டே தீரா, ஆரம்பிச்சிட்டியா? மார்னிங்கே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? மார்னிங்கே ஜாமா? ஏண்டா இப்படி ஸ்வீட்டுன்னு அலையிற? எப்போ பார்த்தாலும் ஸ்வீட்டு தானா? சாக்லேட்ஸு, ஐஸ்கிரீமு, ஜாமு, இதே தான் உனக்கு சாப்பாடா? அம்மா பண்ண சன்னா கறி வச்சு சப்பாத்தி சாப்பிட்டா என்ன? உன்னோட அண்ணா தானே வீரா, அவன் எவ்வளோ அழகாக சாப்பிட்றான் அம்மா கொடுத்த சப்பாத்தி வச்சு. உனக்கு மட்டும் என்ன பிரச்சனை? டேய் வீரா, எல்லாம் உன்னால் வர்றது தான். நீ இப்படி சப்பாத்தி சன்னான்னு அம்மா கொடுக்குற ஃபுட்டாக சாப்பிட்றதுனால தான் அம்மா என்னையும் அதையே சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஜாம் தான் வேணும், நான் ஜாம் வச்சு தான் சாப்பிடுவேன். எனக்கு ஜாம் இப்போ வேணும். அம்மா எனக்கு ஜாம் கொடுங்க, இல்லைன்னா நான் சப்பாத்தியே சாப்பிட மாட்டேன். எனக்கு கண்டிப்பாக ஜாம் வேணும். சரி போ, ஜாம் வைக்கிறேன். அவன் சன்னா கறி சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாவான். நீ இப்படி ஜாமாக சாப்பிட்டுட்டே இரு. வேறு என்ன பண்ணுறது ஒன்று? அம்மா, நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் கார்ஸ் விளையாடலாமாம்மா? ஓகேடா கண்ணுங்களா, டிவி பார்க்காம என்ன பண்ணாலும் ஓகே தான். ரெண்டு பேரும் இப்போ இந்த கார்ஸ் எல்லாம் வச்சு அழகாக விளையாடுங்க. அம்மா, நாங்கள் இந்த எல்லா கார் டாய்ஸ் வச்சு கார் ரேஸ் வச்சு விளையாட போகிறோம். நாங்கள் குட் பாய்ஸாக வீட்டில் உட்காந்து விளையாடுவோம். ஹே, என்னோட கார் தான் ஃபாஸ்ட்டாக போகுது. போ, என்னோட கார் தான் ஃபாஸ்ட்டாக போகுது. போடா, உன்னோட காரோட என் கார் தான் ஃபாஸ்ட்டாக போகுது. சூப்பர். அப்படி ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் கார்ஸ் வச்சு அழகாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு தீரா என்ன பண்ணா, ஹே வீரா, நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? நான் போயிட்டு அம்மா ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி குக்கீஸ் பேக் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அந்த குக்கீஸும் கொஞ்சம் சாக்லேட்ஸையும் சாப்பிட போகிறேன். டேய் தீரா, வேண்டா, அப்படி பண்ணாத. அம்மா குக்கீஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம இந்த வீக் ஃபுல்லாக நமக்கு ஸ்நாக்ஸுக்கு டெய்லி ஒன் குக்கி கொடுப்பாங்க, அவ்வளோதான் அம்மா அலோவ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நீ அதை காலி பண்ணன்னு தெரிஞ்சுது, அம்மா வந்து அடி வெளுத்துருவாங்க. உனக்கு அதெல்லாம் தேவையா? பேசாமல் உட்காரு. அதோடு இல்லை, அந்த குக்கீஸ் உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து செஞ்சது. நானும் ஸ்கூலுக்கு கொண்டு போகணும். நீ மட்டும் அதை எப்படி தனியாக காலி பண்ணலாம்? நம்ம ரெண்டு பேர்த்துக்காகவும் அம்மா பண்ணி வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் சாப்பிடாத, அதோட அது உடம்புக்கும் நல்லதில்லை. அம்மா எப்போவுமே சொல்லியிருக்காங்க, குக்கீஸ் எல்லாம் அளவாக தான் சாப்பிடணும், நிறைய சாப்பிடக்கூடாது. சாக்லேட் சாப்பிட்டாலும் நம்மளோட பல்லெல்லாம் ரொம்ப வீக் ஆகிடும்னு. அப்புறம் நீ எப்படி இப்படி சாப்பிடுவேன்னு சொல்லுவ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாப்பிட தான் போகிறேன். நீ போடா, உனக்கு வேறு வேலையே இல்லை. யம் யம், நான் எல்லா குக்கீஸையும் காலி பண்ண போகிறேனே. சூப்பராக இருக்குது அம்மா பண்ணியிருக்கிற குக்கீஸ். வாவ், சாக்லேட் குக்கீஸ் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு.
டேய் எல்லாத்தையும் காலி பண்ணிடாதடா, மிச்சம் வாய்டா, டெய்லி நமக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவாங்கடா, ஃபுல்லாத்தையும் காலி பண்ணாதடா. ஹே நீ போ வீரா, உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் அப்படி தான் சாப்பிடுவேன். அப்போ அம்மா வந்து நான் சொல்லி கொடுக்கட்டுமா? சொல்லிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, நீ எவ்வளோ வேணால் சொல்லிக்கோ, நான் எல்லாமே சாப்பிட தான் செய்வேன். ஹே வீரா, அப்போ பாரு, உன்னை வந்து எல்லாரும் இனிமேல் நீ இப்படி சாப்பிட்டேன்னா உன்னை தீரான்னு சொல்ல மாட்டாங்க, உன்னை தாத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ குக்கீஸ் சாக்லேட் சாப்பிட்டா உன் பல் அவ்வளோ போயிடும். அப்புறம் உன்னை வந்து தீரா தாத்தான்னு தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க. நீ சும்மா இருடா, நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்க தான் போகிறேன். ஹே அம்மா வர மாதிரி சவுண்டு கேட்குது. கண்ணுங்களா, நான் வந்துட்டேன். 2 பேரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அம்மா நாங்கள் 2 பேரும் குட் பாய்ஸாக கார் விளையாண்டுட்டு இருந்தோம்மா. ஏய் நான் உன்னை பற்றி சொல்லட்டுமா அம்மா கிட்ட, நீ சாக்லேட்ஸ் குக்கீஸ்லாம் சாப்பிட்டேன்னு? ஹே வேணாண்டா, சொல்லாதுடா, இந்த ஒரு வாட்டி சொல்லாதுடா ப்ளீஸ்டா. சரி உனக்காக இந்த ஒரு வாட்டி சொல்லாமல் விடுறேன், ஆனால் அம்மாவாக கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளோதான், உனக்கு அம்மா பற்றி தெரியும்ல, அம்மா அடி வெளுத்துருவாங்க. சரி 2 பேரும் இவ்வளோ நேரம் கார் விளையாண்டிங்களா, இப்போ உங்கள் 2 பேருக்கும் நான் லன்ச் எடுத்து வைக்கிறேன். நான் உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச லெமன் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணி வச்சுருக்கிறேன். ஹே லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையுமா, ஜாலி ஜாலி. 2 பேரும் இப்போ சாப்பிடுங்க. ஆனால் வீரா மட்டும்தான் சாப்பிட்டான். தீரா பிளேட் அப்படியே இருந்துச்சு, தீராவால் சாப்பிடவே முடியல. இதை அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹே தீரா, என்னடா உனக்கு மட்டும் இறங்கவே மாட்டேங்குது? 2 பேரும் விளையாண்டுருக்கீங்க, இப்போ வீரா மட்டும் சாப்பிட்றா, உனக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு என்ன பிரச்சனை? ஏன் உனக்கு இறங்கவே மாட்டேங்குது? ஒன்றும் இல்லைம்மா, நான் சாப்பிட்டுட்டு தாம்மா இருக்கேன், நான் எப்படியாச்சும் சாப்பிட்றேம்மா. ஏதோ திருட்டு வேலை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி பம்புற. என்னடா பண்ண சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா, நான் சாப்பிட்றேம்மா. இல்லை, நீ எதையோ இவ்வளோ நேரம் சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால தான் உன்னால் சாப்பிட முடியல. இரு நான் பார்க்குறேன். இவன் என்னவோ பண்ணியிருக்கானே, என்ன பண்ணியிருக்கான்னு தெரியலையே. ஒருவேளை அந்த குக்கீஸ் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ருப்பானோ? சரி போய் பார்ப்போம். அவ்வளோ குக்கீஸையும் காலி பண்ணியிருக்கான், அடப்பாவி. அதனால தான் அவனுக்கு சாப்பாடு இறங்கவே மாட்டேங்குது. அம்மா 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 பாருங்கம்மா, தீரா ஃபுல்லாக வாமிட் பண்ணுறாம்மா, தீராவால் ஒன்றுமே சாப்பிட முடியலம்மா, என்னன்னு தெரிலம்மா, ஒரு மாதிரி வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு வாமிட் பண்ணுறாம்மா, சீக்கிரம் வாங்க. இரு வரேன், வந்து பார்க்குறேன். என்னாச்சு கண்ணா, என்னாச்சுப்பா உனக்கு, ஏன் வாமிட் பண்ணுற? இல்லைம்மா வயிறு வலிக்குதுமா, நான் தெரியாமல் நீங்கள் பண்ண எல்லா குக்கீஸையும் சாப்பிட்டுட்டேம்மா, அது எனக்கு இப்போ பயங்கரமாக வயிறு வலிக்குதுமா, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேம்மா. பாத்தியா, நல்லதுக்கு தான் அம்மா சொன்னேன் குக்கீஸ்லாம் சாப்பிடாதன்னு, நீ கேட்டியா? சரி இப்போ இரு, முதல்ல தண்ணி குடி, தண்ணி குடிச்சிட்டு இப்போ பரவாயில்லையா? சரி நம்ம ஒரு டாக்டரை போய் பார்த்துருவோம், ஏன்னா அவ்வளோ குக்கீஸும் சாப்பிட்ருக்க, கண்டிப்பாக உன்னோட ஸ்டொமக் அப்செட் ஆகிருக்கும். வா நம்ம எல்லோரும் டாக்டர்கிட்ட போகலாம். எஸ் கமென். டாக்டர், இவன் தான் என் பையன் தீரா. இவன் நான் வெளியே போயிருந்தப்போ நிறைய சாக்லேட்ஸ் குக்கீஸ் எல்லாத்தையும் ஒன்றா சாப்பிட்டுட்டு நான் வந்த உடனே நான் லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் கொடுத்தேன். எனக்கு பயந்துட்டு நான் சாப்பிடலைன்னா திட்டுவேன்னு நினச்சிட்டு அவன் அந்த இதையும் ரைஸையும் சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக வாமிட் பண்ணிட்டான். அதுதான் இப்போ உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இருங்க செக் பண்ணுறேன். என்னடா கண்ணா, அவ்வளோ சாக்லேட்ஸு குக்கீஸையும் சாப்பிட்டியா? எத்தனை வாட்டி உங்களுக்கெல்லாம் சொன்னாலும் உங்களுக்கெல்லாம் தெரியல. அம்மா பேச்சு கேட்டு அம்மாவோட ஹோம் ஃபுட் சாப்பிட்டா தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். இந்த குக்கீஸ் எல்லாமே மைதாவில் பண்ணுறாங்க. மைதா இஸ் வெரி பேட் ஃபார் யுவர் கட் ஹெல்த். மைதா வச்ச எந்த திங் சாப்பிட்டாலும் அது உங்கள் உடம்புக்கு நல்லதே கிடையாது. ஒழுங்காக அம்மா பண்ணி கொடுக்குற முறுக்கு, அதிரசம் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா எதுவுமே பண்ணாது. இந்த மாதிரி மைதாவில் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் சாப்பிட்றது உங்கள் உடம்பை ரொம்பவே கெடுத்துடும். அதோட இந்த மாதிரி சாக்லேட்ஸ், ஜாம், குக்கீஸ், மைதா இதெல்லாம் அடிக்கடி சாப்பிட்டா உங்கள் டீத்தெல்லாம் சுத்தமாக போயிடும். அப்புறம் சின்ன வயசுலேயே டீத் போயிடுச்சுன்னா வேறு எதுவுமே கடித்து சாப்பிடவே முடியாது. அப்புறம் வீக் ஆனதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது யார், உங்கள் பையனா? ஆமாம் டாக்டர், இது என்னோடய பையன் வீரா. நீ என்னப்பா சாப்பிட்ட? டாக்டர் நான் குட் பாயாக இருந்தேன் டாக்டர், நான் வெறும் கார்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன், நான் எந்த ஸ்வீட்ஸும் சாப்பிடல. அம்மா எனக்கு டெய்லி ஒரு குக்கி கொடுப்பாங்க, அது மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், அதுக்கு மேலே நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் டாக்டர். குட் பாய். சரி இப்போ நான் தீராவுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட போகிறேன். வேண்டாம் டாக்டர், வேண்டாம் ப்ளீஸ் டாக்டர், எனக்கு இன்ஜெக்ஷன் போடாதீங்க டாக்டர், எனக்கு பயமாக இருக்குது டாக்டர், எனக்கு இன்ஜெக்ஷன் போடாதீங்க டாக்டர். சரி இந்த ஒன் டைம் நான் உனக்கு இன்ஜெக்ஷன் போடாமல் விடுறேன், நீ பேசாமல் இந்த வாட்டி மட்டும் டேப்லெட்ஸ் கொடுக்குறேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி குக்கீஸ் சாக்லேட் சாப்பிட்டா கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் தான்.
ஓகே டாக்டர், நான் இனிமேல் குட் பாயாக இருப்பேன் டாக்டர். இனிமேல் நீயும் வீரா மாதிரி எந்த குக்கீஸ் சாக்லேட்ஸ்லாம் சாப்பிடாம அம்மா பண்ணி கொடுக்குற ஹோம் ஃபுட் மட்டும் சாப்பிடு. அதுதான் உன்னோட ஹெல்த்துக்கு நல்லது. ஓகேவா? ஓகே டாக்டர், நாங்கள் எல்லோரும் போயிட்டு வரோம். இன்னொரு கதையில் பார்ப்போமா குட்டீஸ்?